இல்லை, நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நிறைய கோயில்களில் குலதெய்வம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கற்கால கருவி இருக்கும், கல் கோடாரி இருக்கும், அதை வச்சு கும்பிட்றத நம்ம பார்க்கலாம். செங்கல் வச்சு கும்பிட்றத நம்ம பார்க்கலாம். நிறையா குலதெய்வ கோயில்களில் வந்து பெரிய சிற்பங்கள்லாம் இருக்காது, ஒரு கல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து சிந்து சமவெளி களமாக இருக்கட்டும் அல்லது கீழடி களமாக இருக்கட்டும், நமக்கு இறை நம்பிக்கை இருந்திருக்கின்றது. ஆனால் நம்மக்கிட்ட மதம் இல்லை. இது ரெண்டு தான் வித்தியாசம். இப்போ வந்து எனக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும், அல்லது ஒரு குடும்பமாக சில கோயிலை கும்பிடுவாங்க. ஓரளவுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கோயிலை கட்டணும் அப்படின்னா அரச மதம்னு ஒன்று வருது. அரசர்கள் வந்து இந்த மதத்தை பின்பற்றி அவங்க ஆதரவு கொடுத்து பொதுமக்கள் கிட்டேருந்து வரியை வாங்கி அப்படி கட்டினா தான் ரொம்ப பெரிய கோயில்களை நம்மளால கட்ட முடியும். இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது. அப்போது பொதுமக்களுக்கு வந்து இறை நம்பிக்கை இருந்ததுன்னா நமக்கு கீழடி காலத்துலேயும் இருந்தது, சங்க காலத்துலேயும் இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இருக்குது. ஆனால் தமிழர்கள் பொதுவாக கடவுள் நம்பிக்கைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்த மக்களாக எப்பயுமே இல்லை. நம்முடைய பண்பாடே அதுதானே. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து கடவுள் தான் பிரதானம் அப்படின்னு வைக்கிறப்போ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய மொழியான தமிழ் முதல்ல, தமிழுக்கு அடுத்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமாகத்தான் தமிழ் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். அது போக அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற கடவுள்களை கும்பிடலை.